சால்வேஷன் டிவி வழங்கும் உமக்கே ஆராதனை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தேவனை ஆராதிக்கிற ஒரு நேரத்துக்களாக நாம் கடந்து செல்ல போகிறோம். இதோ உங்களுடைய சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் அவைகளை எல்லாம் தூரமாக ஒதுக்கி வைத்து கர்த்தரை ஆராதிக்கலாம் வாங்க. இந்த பாடல் இப்படியாக சொல்லுகிறது: நடத்தினீர் ஆண்டாண்டு காலமாய் நடத்துவீர் உன் வருகை மட்டும். இந்த கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிறோம். அவருடைய வருகை மட்டும் அழகா நடத்துவார். ஒரு குறையும் இல்லாமல் நடத்தினார், ஒரு குறையும் இல்லாமல் நடத்துவார். இன்றைக்கு விசுவாசத்தோடு எங்களோடு கூட இணைந்து பாடுங்க. எந்த சூழ்நிலையில் நீங்க இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கரம் உங்களுக்காக நீட்டப்படுகிறது. வருகை மட்டும் நடத்தினீ ஆண்டாண்டு காலமாய் நடத்துவி உங்க வருகை மட்டும். உந்தயவால் எங்களை நன்றாய் நடத்தினீ, உம் கிருபையால் எங்களை உயர்த்தி வைத்தீரே. உந்தயவால் எங்களை நன்றாய் நடத்தினீ, உம் கிருபையால் எங்களை உயர்த்தி வைத்தீரே. மிக மிக நன்றி, மிக மிக நன்றி, மிக மிக நன்றி எங்கள் பரம தகப்பனுக்கே. மிக மிக நன்றி, மிக மிக நன்றி, மிக மிக நன்றி எங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கே. மிக மிக நன்றி, மிக மிக நன்றி, மிக மிக நன்றி பரிசுத்த ஆவிக்கே. நடத்தினீ ஆண்டாண்டு காலமாய் நடத்துவி உங்க வருகை மட்டும். மெய்சிலிருக்கும் அதிசயங்களால் எங்களை நடத்தினீ, சுகபல ஜீவனால் எங்களை நிரப்பினீரே. மெய்சிலிருக்கும் அதிசயங்களால் எங்களை நடத்தினீ, சுகபல ஜீவனால் எங்களை உயர்த்தினீரே. நன்றி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? மிக மிக நன்றி. எங்களோடு இணைந்து பாடுங்களே. மிக மிக நன்றி, மிக மிக நன்றி, மிக மிக நன்றி, மிக மிக நன்றி எங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கே. மிக மிக நன்றி, மிக மிக நன்றி, மிக மிக நன்றி பரிசுத்த ஆவிக்கே. நடத்தினீ ஆண்டாண்டு காலமாய் நடத்துவி உங்க வருகை மட்டும். நடத்தினீ ஆண்டாண்டு காலமாய் நடத்துவி உங்க வருகை மட்டும். பரிபூரணம் நேசக்கரம் உம் காருண்யம் சபையை படர செய்தீரே. பரிபூரணம் நேசக்கரம் உம் காருண்யம் சபையை படர செய்தீரே. மிக மிக நன்றி, மிக மிக நன்றி, மிக மிக நன்றி எங்கள் பரம தகப்பனுக்கே. மிக மிக நன்றி சொல்லுங்களே. மிக மிக நன்றி,
நன்றி பரிசுத்த ஆவிக்கே. மிக மிக நன்றி, மிக மிக நன்றி அந்த அதிசயமானவருக்கு, அதிசயமானவர்க்கே மிக மிக நன்றி. எபினேசருக்கே என்று சொல்லி மிக மிக நன்றி. எங்கள் எபினேசருக்கே மிக மிக நன்றி. எங்கள் நித்திய தேவனுக்கே என்று சொல்லி எங்களோடு இணைந்து பாடுங்க. மிக மிக நன்றி எங்கள் நித்திய தேவனுக்கே மிக மிக நன்றி. அழகானவருக்கே மிக மிக நன்றி. எங்கள் அழகானவருக்கே தாளந்து தந்தவருக்கே என்று சொல்ல மிக மிக நன்றி, மிக மிக நன்றி. தாளந்து தந்தவருக்கே நடத்தினீ ஆண்டாண்டு காலமாய் நடத்துவி உங்க வருகை மட்டும் நடத்தினீ. ஆண்டாண்டு காலமாய் நடத்துவி உங்க வருகை மட்டும். ஆம் பிரியமானவர்களே, அப்படியாக கர்த்தர் நம்மை விட்டு விலகாமல் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறவராய் அவர் உண்டு. இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்ன தேவன் இதோ என்னுடைய நுகம் லேசானது என்று சொல்கிறார். அவரே நம் நுகமாய் மாறும் பொழுது, நம்ம மனசெல்லாம் அவரை சுற்றி சுற்றி வரும் பொழுது பாருங்க, நமக்கு எப்பயுமே 2 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஒரு நம் பிரச்சனைகளிலே நம்முடைய சிந்தையை வைத்திருக்க முடியும். இல்லை, ஆண்டவரே நான் இந்த சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது இயேசு நம் நுகமாய் மாறுகிறார். உன் சூழ்நிலைகளை மாற்ற உன் இருதயத்திலிருந்து பேசுகிறவராய், அவருடைய வார்த்தைகளை அவர் அனுப்புகிறவராய், வசனங்களின் மூலமாய் பேசுகிறவராய் இருக்கிறார். இதோ இந்த பாடல் இப்படியாக சொல்கிறது, நுகமே என் நுகமே என் இயேசுவே நீர்தானே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி பாடுவோமா? நுகமே என் இயேசுவே நீர்தானே, நுகமே நுகமே என் இயேசுவே நீர்தானே. வலுவான என் நுகத்தை உம்மேல் வைத்தேன், லேசான உம் நுகத்தை பெற்றுக்கொண்டே. சொல்லுவோமா? வலுவான என் நுகத்தை உம்மேல் வைத்தே, லேசான உம் நுகத்தை பெற்றுக்கொண்டே. பலவீனனான நான் பலவானாய் மாறினேன், உம் பலத்தால் எல்லாம் செய்கிறேன். சொல்லுவோம் விசுவாசத்தோடு, பலவீனனான நான் பலவானாய் மாறினேன், உம்பலத்தால் எல்லாம் செய்கிறேன். இன்னும் ஒரு விஷயம் பாடுவோமா? நுகமே நுகமே என் நுகமே நீர்தானே, என் நுகமே என் நுகமே என் இயேசுவே நீர்தானே. வருத்தமான என் நுகத்தை உம்மேல் வைத்தே, லேசான உம் நுகத்தை பெற்றுக்கொண்டேன். வருத்தமான என் நுகத்தை உம்மேல் வைத்தே, லேசான உம் நுகத்தை பெற்றுக்கொண்டேன். பலவீனனான நான் பலவானாய் மாறினேன், உம் பலத்தால் எல்லாம். எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்களே, பலவீனனான நான் என்று
சொல்லி, பலவீனனான நான் பலவானாய் மாறினேன், உம்பலத்தால் எல்லாம் செய்திடுவேன். இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லுங்களேன். நுகமே 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 இயேசுதானே, நுகமே 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 இயேசுதானே, நுகமே 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 இயேசுதானே, நுகமே 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 இயேசுதானே. கர்த்தர் நல்லவர். ஆம் பிரியமானவர்களே, பலவான்களாய் நம்மை மாற்றுகிறவராய் இருக்கிறார். இதோ உலகம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சமாதானம் உங்களுக்குள்ள தங்கும். Though you walk through the valley of shadow of death, சில சூழ்நிலைகளிலே மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்கிறது போல, எந்த வழியில திரும்புறதுன்னு தெரியல, என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு மற்றவங்க தவிக்கிறத பார்ப்பீங்க. ஆனா உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு கிருபையை கொடுத்துருக்காரு. நீ அந்த நேரத்துல if you call upon his name, அவருடைய நாமத்தை அழைத்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பீங்க என்று சொல்லும் பொழுது, இதோ பரிசுத்த ஆவியானவர் உங்களை வந்து சூழ்ந்து கொள்வார். அவருடைய பிரசன்னம் உனக்கு ஆதரவாய் மாறும். அவருடைய பிரசன்னம் உனக்கு சமாதானத்தை கொடுக்கும். இதோ சுற்றி இருக்கிறவர்கள் பார்த்து கேட்பாங்க, இந்த சூழ்நிலையில் எப்படி உன்னால சமாதானத்தோடு இருக்க முடியுதுன்னு. இயேசுவின் நாமத்தினாலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இதோ உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். இந்த பாடல் இப்படியாக சொல்கிறது பாருங்க. உயரங்களில் என்னை வைத்தவரே, நிதம் உன்னதரின் மறைவிலே. இதோ உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று வசனம் சொல்லுகிறது. இதோ அவருடைய திட்டத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம எண்ணத்துக்கு எட்டாதது, நம்ம சிந்தைக்கு எட்டாததாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம உன்னதங்களிலே கிறிஸ்துவோடு கூட வீற்றிருக்க செய்திருக்கிறார் என்று வசனத்திலே தியானிக்கிறோம். உயரங்களில் என்னை வைத்திருக்கிறார் என்கிற இதோ இந்த வரிகள் எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. நமக்கு ஆளுமையை தந்திருக்கிறார் பாருங்க. என்னுடைய நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அதை செய்வேன் ஆண்டவர் சொல்றார். அவருடைய சித்தம் அறிந்து இன்றைக்கு அவர் நாமத்துல நீங்க கேட்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுடைய ஏதோ அப்படியாக சமூகத்தில் கொண்டு வர போகிறார். தேவனை மகிமைப்படுத்தி எங்களோடு கூட இணைந்து பாடுங்களேன். என்னை வைத்தவரே, நிதமுன்னதரின் மறைவினிலே. உயரங்களில் என்னை வைத்தவரே, நிதமுன்னதரின் மறைவினிலே. ஆளுமை ஏமக்கு தந்தவரே, எந்தன் மகிமை என்றும் நீரே. ஆளுமை ஏமக்கு தந்தவரே, எந்தன் மகிமை என்றும் நீரே. எல் ஷடாய் என் தகப்பனானீரே, எல் எல்யோன் உம்மில் மறைந்திருக்கிறேன். எல் ஷடாய் என் தகப்பனானீரே, எல் எல்யோன் உம்மில் மறைந்திருக்கிறேன். உலகிலுள்ள அன்பு எல்லாம் ஒன்றிணைந்தாலும், என் தாயின் தகப்பன் அன்பு எல்லாம் ஒன்றிணைந்தாலும், நான் என் மேல வச்சிருக்கோம் அன்பு சேர்ந்தாலும், உங்க அன்பு கீடினை இல்லையே. உலகிலுள்ள அன்பு எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும், என் தாயின் தகப்பன் அன்பு எல்லாம் ஒன்றிணைந்தாலும், நான் என் மேல வச்சிருக்கோம் அன்பு சேர்ந்தாலும், உங்க அன்பு ஈடை இல்லையே. உயரங்களில் என்னை வைத்தவரே, நிதமுன்னதரின் மறைவினிலே. உயரங்களில் என்னை வைத்தவரே, நிதமுன்னதரின் மறைவினிலே.
என் தகப்பனானீரே எல் எல்யோன், உம்மில் மறைந்திருக்கிறே. ஆம் பிரியமானவர்களே, இதோ அப்படியாக உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பையும் ஒன்று கூட்டி வச்சா கூட, வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், உன் தாய் உன்னை மறந்தாலும், தாய் தன் பாலகனை மறப்பாளோ, ஆனால் அவள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். எத்தனை அன்பு பாருங்களேன். ஆமா, இந்த வெளிப்பாடு ஆண்டவர் எனக்கு வெளியரங்கமாக்கும் பொழுது நான் ஒன்றை புரிந்து கொண்டேன். இதோ நம்மளால நம்ம நேசிக்கிறவங்கன்னு சொல்ற நபராக இருக்கட்டும், நம்ம பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்ம பெற்றாராக இருக்கட்டும், நம்ம தான் அதிகம் நேசம் வச்சுருக்கோன்னு ஒருவேளை நம்ம லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், நம்மளை ஏமாற்றிட்டு இருக்கிறோம். ஏன் நம்மளே நம்மளை ரொம்ப நேசிக்கிறதா நினச்சி நம்மளை ஏமாத்துறோம். தேவனுடைய அன்புக்கு முன்னால் ஈடு என்ன எதுவுமே இல்லை. நீங்கள் உங்களை நேசிக்கிறதோட, உங்களை சுற்றி இருக்கிற ஜனத்தாரெல்லாம் உங்களை நேசிக்கிறதோட, உங்கள் அம்மா அப்பா உங்கள் பிள்ளைங்கள்லாம் உங்களை நேசிக்கிறதோட ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். இன்னைக்கு அந்த அன்பு உங்களுக்கு புரிந்து கொள்ள கர்த்தர் செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரியமானவர்களே, இந்த பாடல் வியாக சொல்கிறது, கர்த்தரின் வழிகளை அறிந்தவர், என்னை நிலை நிறுத்துபவர். நம்மளை நிலை நிறுத்துகிறவர் அவரே. அவர் நம்மை வழி நடத்துகிறவராய் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போது நிலைவரமாக நிற்க செய்வார். தேவனை மகிமைப்படுத்தி பாடுவோமா? இயேசுவின் இரத்தத்தினால் நீங்களும் நானும் கழுவப்பட்டதினால் நீதிமான்களாய் நிற்கிறோம். தேவனை மகிமைப்படுத்தி பாடுவோமா? கர்த்தரின் வழிகளை அறிந்தவர், என்னை நிலை நிறுத்துபவர். 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 நீர்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட மரம் நான், தவறாமல் கனி தரும் விருட்சம் தான். நீர்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட மரம் நான், தவறாமல் கனி தரும் விருட்சம் தான். நீதிமான் நானே, நீதிமான் நானே, நீதிமான் நானே, இயேசு ரத்தத்தால் தானே. நீதிமான் நானே, நீதிமான் நானே, நீதிமான் நானே, இயேசு ரத்தத்தால் தானே. சொல்லுவோமா? இன்னொரு தடவை சொல்லுவோமா? நீதிமான் நானே, நீதிமான் நானே, நீதிமான் நானே, இயேசு ரத்தத்தால் தானே. நீதிமான் நானே, நீதிமான் நானே, நீதிமான் நானே, இயேசு ரத்தத்தால் தானே. கர்த்தரின் வழிகளை அறிந்தவர், என்னை எங்களோடு கூட இணைந்து பாடுங்களே. கர்த்தரின் வழிகளை அறிந்தவர், ஆமென், என்னை நிலை நிறுத்துபவர். கர்த்தரின் வழிகளை அறிந்தவர், உன்னை நிலை நிறுத்துபவர். கர்த்தரின் வழிகளை அறிந்தவர், ஆமென், உன்னை நிலை நிறுத்துபவர். கர்த்தரின் வழிகளை அறிந்தவர், என்னை நிலை நிறுத்துபவர். கர்த்தரின் வழிகளை அறிந்தவர், உன்னை நிலை நிறுத்துபவர். நீர்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட மரம் நான், தவறாமல் கனி தரும் விருட்சம் தான். நீர்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட
இயேசு ரத்தத்தால் தானே. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒருவரும் மேன்மை பாராட்டாத படிக்கு ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி மீட்டதினாலே நாம் நீதிமான்களாய் நிற்கும்படியான கிருபையை உண்டு பண்ணியிருக்கிறார். நாம் தேவ நீதி ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார். இதோ அப்படியாக உலக ஜனங்களுடைய நம்பிக்கையெல்லாம் வித்தியாசமானது பாருங்க. அவங்க ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நமக்கு ஒரு மகிமை இருக்குது. நாங்களும் எங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். நம்ம நம்புகிற காரியங்கள் ஏதோ எனக்கு இவங்க இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க, அவர் சொந்தக்காரர் இருக்கிறார், இவர் இருக்கிறார், இதெல்லாம் வேணாங்க. எனக்கு ஆண்டவர் இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் அது தூண்டி எழுப்பப்படட்டும். இந்த பாடல் இப்படியாக சொல்லுகிறது, நம்பும் காரியங்கள் எல்லாம் கர்த்தரால் வருமே. நான் நம்பும் காரியங்கள் எல்லாம் கர்த்தரால் வருமே. ஆண்டவருடைய மகிமை வசனம் சொல்லுது பாருங்க. உலகம் எங்கும் இருக்குதான், பூமி எங்கும் இருக்குது தேவனுடைய மகிமை. முழங்கால் யாவும் எல்லா நாமங்களும் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடும். ஆமா, அவருடைய அதிசயங்களை என்னுடைய கண்கள் கண்டிருக்குது. ஐ ஹவ் டேஸ்டட் ஹிம். இதோ என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் ருசித்திருக்கிறேன். கர்த்தர் ஒருபோதும் அவரை நம்பினவர்களை கைவிடுகிற தேவன் இல்லை. இன்றைக்கும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. இன்றைக்கு எந்த பிரச்சனையில் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் உனக்காக நீட்டப்படுகிறது. என் சகோதரனே, என் சகோதரியே, தேவனை மகிமைப்படுத்தி பாடுவோமா? நம்பும் காரியங்கள் எல்லாம் கர்த்தரால் வருமே. நம்பும் காரியங்கள் கர்த்தரால் வருமே. சொல்லுங்க பாப்போம். நம்பும் காரியங்கள் எல்லாம் கர்த்தரால் வருமே. நான் நம்பும் காரியங்கள் எல்லாம் கர்த்தரால் வருமே. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. பூமி எங்கும் உந்தன் நாமம் மேன்மையுள்ளதே. முழங்கால் யாவும் உந்தன் முன்னே முழங்க வேண்டுமே. சொல்லுவோமா? பூமி எங்கும் உந்தன் நாமம் மேன்மையுள்ளதே. முழங்கால் யாவும் உந்தன் முன்னே முழங்க வேண்டுமே. சொல்லுவோமா? நம்பும் காரியங்கள் எல்லாம் வருமே. நம்பும் காரியங்கள் எல்லாம் கர்த்தரால் வருமே. உம்மில் நான் என்றும் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமான உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். உம்மில் நான் என்றும் மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமான உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். அவர் தஞ்சமானவர். சொல்லுங்க பாப்போம்.
பிரியமானவர்களே, அப்படியாக வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஜீவன் உள்ள தேவன் தங்குகிற ஆலயமாய் நம்மை வைத்திருக்கிறாராம். இதோ நீங்களே ஜீவனுள்ள தேவன் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறீர்களே என்று வசனம் சொல்லுகிறது. அதுதான் மகிமையின் ரகசியமே. இந்த பழைய ஏற்பாட்டு நாட்களில் இல்லாத ஒரு கிருபை பாருங்க. அவங்கெல்லாம் வாஞ்சியோடு எதிர்பார்த்த ஒரு கிருபை. எத்தனை இரக்கம், எத்தனை கிருபை. தேவன் தாமே நமக்குள் வந்து வசிக்கிறவராய் இன்றைக்கு வந்திருக்கிறார். என்ன காலம் மாறினாலும், இருதயங்கள்லாம் மாறினாலும், தேவனுடைய இரக்கங்கள் உனக்கு மாறுவதே இல்லை. தேவன் உன்னோடு கூட செய்த உடன்படிக்கை மாறுகிறதில்லை. அவர் ஒரு நித்திய உடன்படிக்கையை செய்திருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகிறதில்லை, உன்னை கைவிடுகிறதில்லை. அவருடைய சத்தத்தை கேட்டு ஓடுங்க. தேவனுடைய மகிமையை உங்களுடைய கண்கள் காணும். தேவனை துதித்து இந்த பாடலை பாடுவோமா? தேவன் தங்கும் ஆலயம் நானே, ஜீவனுள்ள தேவன் தங்கும் ஆலயம் நாமே, ஜீவனுள்ள தேவன் தங்கும் ஆலயம் நானே, ஜீவனுள்ள தேவன் தங்கும் ஆலயம் நாமே. ஓ ரகசியம், மகிமையின் ஐஸ்வர்யம் ரகசியம், மகிமையின் ஐஸ்வர்யம் இதுவே. ரகசியம், மகிமையின் ஐஸ்வர்யம் இதுவே. ரகசியம், மகிமையின் ஐஸ்வர்யம் இதுவே. காலங்கள் மாறும், இருதயங்கள் மாறும். காலங்கள் மாறும், இருதயங்கள் மாறும். எனக்குள்ளும் நன் உடன்படிக்கை ஒரு நாளும் மாறாதே. எனக்குள்ளும் நன் உடன்படிக்கை ஒரு நாளும் மாறாதே. உயிரோடு கலந்தவர் நீர்தானே என் இயேசுவே. சொல்லுங்களேன், உயிரோடு கலந்தவர் நீர்தானே என் இயேசுவே. உயிரோடு கலந்தவர் நீர்தானே என் இயேசுவே. உயிரோடு கலந்தவர் நீர்தானே என் இயேசுவே. ஜீவனுள்ள தேவன் தங்கும் ஆலயம் நானே, ஜீவனுள்ள தேவன் தங்கும் ஆலயம் நாமே, ஜீவனுள்ள தேவன் தங்கும் ஆலயம் நானே, ஜீவனுள்ள தேவன் தங்கும் ஆலயம் நாமே. ஓ ரகசியம், மகிமையின் ஐஸ்வர்யம் இதுவே. ரகசியம், மகிமையின் ஐஸ்வர்யம் இதுவே. ரகசியம், மகிமையின் ஐஸ்வர்யம் இதுவே. ரகசியம், மகிமையின் ஐஸ்வர்யம் இதுவே. மகத்துவமுள்ள வல்லமை தேவனால் உண்டாயிற்று. மகத்துவமுள்ள வல்லமை தேவனால் உண்டாயிற்று. மகிமையின் பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றோம். மகிமையின் பொக்கிஷத்தை மண்
ரகசியம் மகிமையின் ஐஸ்வர்யம் இதுவே. ரகசியம் மகிமையின் ஐஸ்வர்யம் இதுவே. ரகசியம் மகிமையின் ஐஸ்வர்யம் இதுவே. ஏற்ற சமயத்து சகாயம் செய்யும் கிருபை பெற. ஏற்ற சமயத்து சகாயம் செய்யும் கிருபை பெற. கிருபாசன தண்டையில் தைரியமாய் சேர்ந்திடுவோம். கிருபாசன தண்டையில் தைரியமாய் சேர்ந்திடுவோம். உயிரோடு கலந்தவர் நீர்தானே என் இயேசுவே. 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 ஜீவனுள்ள தேவன் தங்கும் ஆலயம் நானே. ஜீவனுள்ள தேவன் தங்கும் ஆலயம் நாமே. ஜீவனுள்ள தேவன் தங்கும் ஆலயம் நானே. ஜீவனுள்ள தேவன் தங்கும் ஆலயம் நாமே. ஓ ரகசியம் மகிமையின் ஐஸ்வர்யம் இதுவே. ரகசியம் மகிமையின் ஐஸ்வர்யம் இதுவே. ஆம் பிரியமானவர்களே, எத்தனை மகிமை, எத்தனை கிருபை. ஆமாம், இன்றைக்கு அவர் நாமத்தில் கூடி வருகிற இந்த நேரத்தில் எங்கே இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னம் உங்கள் மத்தியில் இருக்குது. எந்த பலவீனத்தோடு நீங்கள் காணப்பட்டாலும் இதோ உங்களுடைய வலது கரத்தை உங்களுடைய சரீரத்தின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையை பேசுகிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே நீர் விடுதலையை பிள்ளைகள் மத்தியில் கொண்டு வருகிறபடினால் ஸ்தோத்திரம். இன்று முதல் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காண செய்கிறபடினால் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த பாடல் இப்படியாக சொல்லுகிறது. என்னில் அளவில்லா அபிஷேகம் தந்தவரே, என் வாழ்க்கை முழுவதும் நிரம்பினவரே. இதோ உங்களுக்குள்ளிருந்து ஜீவ நதிகள் பாய்ந்தோடும் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது நிமித்தமாய் இதோ இன்றைக்கு உனக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். என் சகோதரனே, என் சகோதரியே, இதோ ஜீவ நதிகள் ஊற்றுகள்லேருந்து வருது பாருங்க. நதிகள், இந்த ஊற்றுலேருந்து வர்ற தண்ணீர் எத்தனை லிட்டர்னு கணக்கு போட முடியுமா? கணக்கு போடவே முடியாது பாருங்க. அதுபோல வசனம் சொல்லுது நதிகள். நதிகள் அப்படின்னும் போது ஸ்ட்ரீம்ஸ், அது பன்மை. அப்போ உங்கள் குடும்பத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் சொந்தக்காரங்க மத்தியில், நீங்கள் வெளியே போகிற நேரத்தில், எல்லா வாழ்க்கையின் அந்த பரிமாணங்களிலும் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் நீங்கள் எழும்பட்டும். உங்கள் வாழ்க்கை முழுவதும் அவரே நிரம்பினவராய் காணப்படட்டும். ஆமாம், அளவில்லாத அபிஷேகத்தை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அவரே இருக்கிறார். இன்றைக்கு அந்த மகிமையை துதித்து பாடுவோமா? என்னில் அளவில்லா அபிஷேகம் தந்தவரே, என் வாழ்க்கை முழுவதும் நிரம்பினவரே. ஆராதனை அல்பாவுமே காவே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை அல்பாவுமே காவே, நாளெல்லாம் ஆராதனை.
மகிழ்ச்சியா ஆராதனை அல்பா ஒமேகாவே நாளெல்லாம் ஆராதனை. கரங்களை வெற்றி சொல்வோமா? ஆராதனை அல்பா ஒமேகாவே நாளெல்லாம் ஆராதனை. ஆம் பிரியமானவர்களே, நாளெல்லாம் ஆராதிக்கிற ஒரு தன்மை இருக்குது. இதோ புத்தியுள்ள ஆராதனை என்று அப்படியாக ரோமர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம். உனக்குள் ஜீவிக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் நடக்கும் பொழுது, எங்கே அவர் போக சொல்கிறாரோ, எங்கே வேணான்னு நிறுத்துகிறாரோ, எங்கே பேச சொல்கிறாரோ, எங்கே பேச வேணான்னு சொல்கிறாரோ, அப்படி செயல்படும் பொழுது இதோ அந்த ஆராதனை இன்னும் மகிமையாய் மேன்மையாய் காணப்படும். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த பாடல் இப்படியாக சொல்கிறது, உம்மை போல தெய்வம் இல்லை இந்த புவியிலே, உம்மை தவிர தெய்வம் இல்லை எங்கள் வாழ்விலே என்று சொல்லி தேவனை துதித்து பாடுவோமா?
பிரியமானவர்களே, எங்களோடு கூட இணைந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.